அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க என் கூட பழகியே இருக்க முடியாது. இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் நம்ம இயக்கத்துல 2 விஷயம் கிடையாது. ஆனா திமுக எல்லாம் உண்டு. என்னன்னா வாரிசு அரசியல், அங்க தலை தூக்கி ஆடும். நம்மதுல அதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது. ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க. ஆனா அவங்கவுங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க. மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுகல சத்தம் போடாம இருக்கணும். ஆனா நம்மது அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சில்ல. அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சு, இப்போ நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம். இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பனா? நான் ஜாதி பார்க்கல. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா இது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க. இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள்ல டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியும் இணையுமா? நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்றா திரும்ப சசிகலாவும் சரி, சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி, கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம்னு சொல்லி முழுமையாக ஓஎஸ்காரனை விட்டு, அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்கள் பாணியம் சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானே? 2 விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனால சேர்த்தாங்க. அவங்கள ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதன் பிறகு என்னாச்சு, 2021 தேர்தலுக்கு முன்பு திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க, நான் அரசியலேருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைண்டு அதுதான் புதுசாக சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுக கிடையாது, சம்மந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆகிட்டேன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாதது. தொண்டர்களால் மக்கள் ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில்
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? அதில் அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதில் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஆல் ஆர் ஈக்குவல் இந்த பார்ட்டி என்கிற அடிப்படையில் ஒரு சமத்துவ கட்சி, ஒரு சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவழ்ந்தது. இது பொறுக்க முடியல. அதனால் இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்றைக்கி வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து எடுபட போகிறது கிடையாது. அது ஓபிஎஸ் வந்து 4 அணிகளும் இணையன்னு சொல்லிட்டு 2 முறை வந்து கடிதம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து வந்து தனித்தனியாக இருக்குது. அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்ல தொடர் தோல்விகள் இதுதான் சரியான நேரம் கணியுது அப்படின்றாங்க. இல்லை, அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ காலம் அவரை பற்றி நம்ம சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் தான் அவரை பற்றி பேசி அவரை பெரிய ஆளாக்குறீங்க. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு கடுமையான அதிருப்திக்கு ஆளானவர். எப்படின்னா, இதே புரட்சி தலைவர் மாளிகையில் போயிட்டு அங்கே போய் வந்து ஒரு கோயிலை வணங்குறவங்க நம்மெல்லாம், புரியுதுங்களா? இதே தலைமை கழகத்தை பொறுத்தவரை அதை போய் எட்டி வச்சு காலை அடித்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடித்து சூறையாடி அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ரெட்டையில சின்னத்தை ஏற்று நின்று, அதே போல் வந்து கட்சியை வந்து பல வகையில் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினச்சி அதில் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் பாராட்டி பேசுது, அவருடைய மகன் வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசுது, தொண்டர்கள் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பானா மக்களும் தொண்டரும் ஒன்றே ஏற்றுக்க வேணாம். மக்கள் தெளிவாக தெரியும் யார் நிலையாக இருக்கா, யார் அப்பப்போ மாறுறாங்க தெரியும். அதனால் ஒரு குழப்பவாதியும் ஒரு சந்தர்ப்பவாதிகள், அதே போன்று ஒரு சுயநலவாதிகள், அது நான் வந்து அவரை சொல்கிற நினைக்காதீங்க. ஆனால் எல்லாமே சொல்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தன்று தான் கட்சிக்காரர் நினைக்கிறாங்க. சசிகலா சொல்லியிருக்காங்க, காலம் கழிந்து விட்டது, என் பார்வை நேர்வையாக இருக்குது, என்னோட பார்வை வேற மாதிரி இருக்குது, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர போகிறீங்களா, இல்லை வேற வாய்ப்புகள் இருக்கா? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மற்றவங்க பேசிட்டோம். அமமுகவின் நிலைப்பாடு கிளியராக சொல்லிட்டேன். 2017 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கினோன்னு தெரியும், என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே சூழ்நிலை, அதே காரணங்கள் தொடர்கிறது. அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் 17 விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையே வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் நிக்கலன்னு முடிவெடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு கும்பரி போயிருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதுல பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும்? அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2017-18 இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருக்கிறதே, இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது, இரட்டையிலைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க தெரியாம இல்ல, தெரியாத மாதிரி கண்ண மூடிட்டு நடிக்கிறாங்க. அவர்கள் விழிக்காத வரை, அவர்கள் எல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்க கேட்கிறது தவறு என்று நான் தாழ்மையா சொல்லிக்கொள்ள